அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு அழகான ஒரு ஞானியை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு வட இந்தியாவில் வாழ்ந்த கபீர் அவருடைய பேர். இவர் ரொம்ப படிப்பறிவு இல்லாதவர். இவரை ஞானி மட்டும் இல்லாமல் புரட்சியாளர் சொல்லலாம். இவர் இசை பாடுவதில் ரொம்ப வல்லவர். இவர் ஒரு நெசவாளி குடும்பத்தில் பிறந்து அங்கே வளர்றாரு. இவருடைய பாடல்களை பிற்காலத்தில் ரவீந்திரநாத் தாகூர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து லண்டனில் வெளியிடுறாரு. இவரை பற்றியான ஒரு கதை உண்டு. இவர் முஸ்லீமாக பிறந்து இந்துவாக வளர்க்கப்பட்டார்னு ஒன்று உண்டு. இந்துவாக பிறந்து முஸ்லீமால் வளர்க்கப்பட்டார்னா இருவேற கதைங்க உண்டு. இந்த மதங்களை தாண்டி இவர் ஒரு பெரிய மகான். இவர் இப்போ காசி என்ற ஊர், அப்போ வாரணாசி பனாரஸ்ன்ற இடத்துல 1440 பிறக்கிறாரு. இவருடைய பக்தியால் ஈர்க்கப்பட்டு அந்த காலத்திலேயே 10,000 சிஷ்யர்கள் இவர்கிட்ட சேர்றாங்க. இவரோட வேலை முழுமையாக என்னவா இருந்ததுன்னா, நெசவு நெய்யறதும், வாரத்துக்கு ஒரு முறை அதை போய் கடை வீதியில் விற்றுட்டு அதுக்கான பொருளை அவர் கொண்டு வர்றதும், இறைவனுடைய புகழை பாடுறதுமோ இதே தான் வேலையாக இருந்தது. இப்போ நிறைய பேர் சொன்னாங்க, ஐயா நான் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு உங்களுக்கு பொருளும் பணமும் கொடுக்குறேன், நீங்கள் எதுக்கு ஐயா இந்த நாளில் எதுக்கு நீங்கள் துணி நெஞ்சு நீங்கள் அதை எடுத்து போய் விற்கணும்? அப்போ அவர் அதுக்கு அழகாக பதில் சொல்கிறேன், நான் துணியாக நெய்கிறேன், இல்லை நான் இறைவனுக்கு சேவை செய்கிறேன், இறைவன் தான் அதை செய்கிறாரு. அந்த நான் நெஞ்சதை வாங்கக்கூடிய கடையில் வாங்குறவரும் இறைவன் தான் வாங்குறாரு. அதனால் நெய்யறதும் அவனே வாங்குறதும் அவனேன்ற அந்த கோட்பாடில் தான் அவர் இருக்கார். அவர் எப்பொழுதுமே நெய்யும் போதே சொல்வார், இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணிகிட்டே தான் அவர் அந்த வேலையை செய்வார். கபீர் அந்த காலத்தில் ஒரு மர்ம யோகின்னு கூட சொன்னாங்க. கபீர் அந்த காலத்தில் எல்லா மதங்கள்லையும் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சடங்குகளை சாடி அதை பற்றி பாடிட்டு வந்துட்டு இருந்தார். அவருக்கு இந்த தர்க்கம் பண்ணும் போது அவர் அழகாக அவருடைய வார்த்தைகள் அடிக்கடி அவர் யூஸ் பண்ணுறது நிறைக்குடம் அமைதியாக இருக்கும், நிறைக்குடம் தழும்பாது அப்படின்ட்டு. இவங்க அந்த தர்க்கம் பண்ணுறதுக்கு நீ வா போட்டிக்கு வரியான்லாம் அந்த காலத்தில் நிறைய நடந்திருக்கு. அதாவது உன்னை விட நான் பெரியவன், என்னை விட யார் பெரியவங்கன்ற மாதிரி அந்த தர்க்க ரீதியாக மதங்களை பரப்புகிற வேலைகள் செய்யும்போது இவர் அழகாக அந்த பக்கமாக போகும்போதே பாடிட்டே போவார். இந்த மாதிரி நிறைக்குடம் தழும்பாது, இவங்கெல்லாம் காலி குடன்ற மாதிரி இது பண்ணாங்க. ஏன் கபீர் அவ்வளோ போற்றப்படுறாருன்னா, சீக்கிய மதத்தை தோற்றுவித்த குருநானக்கோட நிறைய குருகளில் இவர் ஒருத்தர். முக்கியமான கபீரோட சிஷ்யரில் சொல்கிற அளவுக்கான ஒருத்தர் குருநானக். அதனால் இவர் பெரிதும் போற்றப்படுறாரு. அது மட்டும் இல்லை, இந்த சீக்கிய மதத்தில் குரு கிரந்த் சாஹிப் என்ற அந்த அவங்களுடைய எப்படி புனித நூலோ அந்த மாதிரி இதெல்லாம் இவருடைய பாடல்களே 500க்கும் மேற்பட்ட பாடல்கள் கபீரோட பாடல்களே அங்கே இடம் பெற்றிருக்கு. இவர் லோக குரு, லோக கவின்னு கூட இவருக்கு பெயர்கள் உண்டு. கபீரை பொறுத்த வரைக்கும் இந்த பிரபஞ்சம்தான் கடவுள், பிரபஞ்சம்தான் இறைத்தன்மையோடு இருக்குது. அந்த பிரபஞ்சத்துக்கு உருவம் கிடையாது, பிரபஞ்சமே இறைவன். உருவம் இல்லாத ஒன்றுக்கு எப்படி பெயர் சொல்ல முடியும்? அதற்கு அழிவில்லை அப்படின்றாரு. அந்த காலத்தில் அத்வைத தத்துவத்தை அவரே தோற்றுவித்த மாதிரி அந்த காலத்தில் அவர் இந்த விக்கிரக வழிபாட்டை கூட அவர் எதிர்த்து வந்திருக்காரு. ஜாதி பிரிவை கூட அவர் பெரிதும் சாடி இருக்காரு. ஆசை இந்து முஸ்லீம் ஒரே குடைக்கு கீழே ஒரே கடவுளாக கும்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் முயன்று இருக்கிறாரு. அவருடைய பாடல்களும் அது சார்ந்தே இருக்கும், இறைவன் ஒருவனே அப்படின்ற மாதிரியான இதிலே தான் அவருடைய இது இருக்கும். அவர் அடிக்கடி தன்னையே இறைவன் அவருக்குள்ளேருந்து பேசுகிற மாதிரியே பேசுவார். இறைவன் எங்கே இருக்கிறாருன்னு கேட்குறாங்க அவர்கிட்ட. இறைவன் காபாவில் இல்லை, கைலாசில் இல்லை, நான் உன்னுடனே இருக்கின்றேன் மனிதனே, நான் உன்னுடனே இருக்கின்றேன். பிரார்த்தனையில் இல்லை, தியானத்தில் இல்லை, பட்டினியில் இல்லை, யோகிகள் தியான பயிற்சியில் இல்லை, துறந்து விடுவதில் இல்லை, உயிரின் முக்கிய சக்தியில் இல்லை, உடம்பில் இல்லை, ஆகாயத்தில் இல்லை, இயற்கையினுடைய கருவில் இல்லை, மூச்சில் இல்லை, உண்மையாய் தேடு, நாணயத்துடன் தேடு. அந்த தேடலின் போது கபீர் சொல்கிறேன், ஜாக்கிரதையாக தேடு. எங்கே உன் நம்பிக்கையோ அங்கே நான். கபீர் பல இடங்களுக்கு சுற்றுப்பிரயாணம் மாதிரி பண்ணி
அவருடைய பாடல்கள் மூலயமா மக்களுக்கு வந்து நல்ல விழிப்புணர்வு கிடைக்கணும்னு சொல்லி பாடியிருக்காரு. இப்போ கடைசி காலங்களில் வந்து கோரக்பூர்ன்ற ஊருக்கு போகிறாரு. அங்கே மகர்ன்ற ஊரில் அவர் வந்து கடைசியாக இறக்குறாரு. அவருடைய இறுதி சடங்கை செய்யறதுக்கு இந்துக்களும் முஸ்லீம்களும் போட்டி போடுறாங்க. அவர் எங்காலு எங்கால்னு சொல்லி போட்டி போடுறாங்க. அப்போது வந்து அவருடைய இறந்த இடத்துல வந்து ஒரு துணியை போத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த துணியை விலைக்கு பார்க்கும்போது அங்கே அழகான 2 கொஞ்சம் பூக்கள் மட்டும் அங்கே இருந்திருக்கு. அவருடைய உடலை காணோம். அந்த இருந்த மலர்களில் 2 பேரும் இந்துக்களும் முஸ்லீமும் சரிசமமாக பிரித்து அவங்க அந்த இதை வந்து இந்துக்கள் வந்து அதை புதைச்சி சமாதி எழுப்பி ஜீவ சமாதி மாதிரி கட்ட, முஸ்லீம்கள் வந்து நல்லடக்கம் பண்ணி அதை கல்லறை மாதிரி கட்டி இரண்டுமே இன்னைக்கும் அங்கே இருக்குது. மகர்ன்ற ஊரில் இருக்குது. மகான்கள் எப்பவுமே அவங்க இருக்கும்போது வாழ்நாளில் அதிகமாக போற்றப்படுவதில்லை. ஆனால் அவங்களுடைய மறைவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எத்தனையோ 1000 ஆண்டுகள் வரைக்கும் கூட அவங்களுடைய புகழ் நிலைச்சு நிற்குது. அவங்களுடைய சக்தி ஆகப்பட்டது வந்து எல்லா இடத்துலையும் வேண்டுபவர்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுக்கறதும் இதெல்லாம் வந்து மகான்களும் ஞானிகளும் நடத்தி கொடுத்துருக்குறாங்க. அவர் இன்றைக்கும் வந்து பலருடைய மனதில் வந்து கபீர் வந்து இருக்கிறாங்க. அதுவும் முக்கியமாக சீக்கிய மதத்தில் கபீர் வந்து என்றைக்கும் மறக்க முடியாத ஒரு குருவாக கருதப்படுறாரு. அவரை பற்றி ஏதோ சில விஷயங்கள் பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. எங்கே நல்லது இருக்கோ நம்ம அதை எடுத்துக்கணும். அது இந்த மதம் அந்த மதம் கணக்கு இல்லை. எந்த இடத்துல நல்லது இருந்தாலும் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த சீக்கிய மதத்துலேருந்து ஒரு குருவை பற்றி பேசுனதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னும் அடுத்த பதிவுகளில் நம்ம நிறைய பார்ப்போம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.